மனுஷனை தூக்குல போடுறப்ப 3 தடவை அந்த தூக்கு கயிறு அறுந்து விழுந்துருது. அதுக்கப்புறமா அந்த மனுஷனை தூக்குல போட்டுதான் அவர் சாகுறாரு. செத்துப்போன அந்த மனிதர் எங்க உயிரோட எந்திரிச்சு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லி அவர் உடலில் இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா வெட்டி தமிழ்நாட்டுல இருக்க வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி எல்லாருமே பார்த்து பயந்த ஒரு ஹீரோ தான் மருதநாயகம் அவர்கள். இவருக்கு வந்து யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. கமல் சாருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இது. பட் 25 வருஷங்களுக்கு மேல ஆகியும் இந்த படம் வந்து இன்றைய தேதி வரையிலும் கிடப்புல தான் இருக்கு. அன்னைக்கு கம்பேர் பண்றப்போ அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அன்னைக்கு வந்து 100 கோடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான பட்ஜெட். இன்னைக்கு அது வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவருடைய வரலாறு என்ன, அவர் எங்க இருந்து வந்தாரு, மருதநாயகம், யூசுப் கான் ரெண்டுமே வந்து ரெண்டு நார்த் போல் சவுத் போல் மாதிரி ரெண்டு வெவ்வேறு பெயர்கள் இல்லையா? சோ அந்த 2 பேருக்கும் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு நானே ரெஃபரன்ஸா யூஸ் பண்ண புத்தகம் வந்து விகடன் பிரசுரத்துல திவான் அவர்கள் எழுதின மருதநாயகம் அப்படிங்கிற புத்தகம். அவர் வந்து கான் சாஹிப் அப்படின்னு அந்த புத்தகத்துல மருதநாயகம் அவர்களை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. முதல்ல அந்த மருதநாயகம் அப்படிங்கிறவர் யாருன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு பணிபுரிந்த ரொம்ப திறமையான தமிழக வீரர்கள்ல ஒருத்தர் தான் மருதநாயகம் அவர்கள். அவரு வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு அவருடைய பேரை சுத்தி. அவர் வந்து நல்லது பண்ணல, கெட்டதுதான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரை வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னும், நம்ம ஹிஸ்டரியில வந்து ஃபோர்காட்டன் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தக்க அங்கீகாரமும் மரியாதையும் கிடைச்சிருக்கணும், ஆனா கிடைக்காம போயிருச்சுன்ட்டு இந்த 2 கேட்டகரிஸ்லயுமே வந்து இந்த மருதநாயகம் அவர்களை வச்சிருப்பாங்க. முதல்ல அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா, ராமநாதபுரத்துல உள்ள பனையூர் அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்திருக்காரு. கமல் சார் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு ஆடியோ லான்ச் எல்லாம் பெருசா நடத்தினாங்க. அந்த டயத்துல கமல் சார் சொல்லியிருப்பாரு, ஏன் இந்த கதை எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நானும் ராமநாதபுரம் தான் அப்படின்னு சொல்லி சார் ஒரு கனெக்டா கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஒரு விஷயம் என்னன்னா, மருதநாயகம் அவர்கள் பிறப்பால ஒரு சைவ வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறமா தான் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதோடைய உண்மைத்தன்மை எல்லாமே வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப வரைக்குமே நமக்கு தெளிவான தகவல்கள் கிடைக்கல. ஆனா சில பேர் வந்து இவர் பிறந்ததே ஒரு முஸ்லிமா தான், ஒரு சாதாரண ஏழை தந்தைக்கு இவர் வந்து பிறக்கிறாரு. சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க அப்பா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வறுமையில இருந்திருக்காரு. படிக்கலாம் செஞ்சிருக்காரு இவரு. ஒரு காலகட்டத்துல வந்து இவர் வந்து அவங்க அப்பாவுடைய தங்கை முறை வர்றவங்க வீட்டுல கொஞ்ச காலம் இருந்திருப்பாரு. சரி உங்க அப்பா வந்து போய் நான் என் மகனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வேணும்னே அவர் மேல ஒரு திருட்டு பழிய சுமத்தி, திருட்டு பழி சுமத்திட்டேன் மேல, இவன் திருடிட்டான், அதனால இவன் வந்து என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. அதாவது அவங்க வந்து ஒரு பாசத்துல பண்ணிட்டாங்களாம். அப்படி இப்ப வந்து இந்த பையன் வந்து போயிடுவான், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் அந்த பையனை வந்து இங்கேயே இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அத்தை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளாகவே இறந்து போயிடுறாங்க. சோ ஃபைனலி அப்பாவும் மகனும் திருப்பி சேர்ந்துடுறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. எது எப்படினாலும் அவருடைய இளமை பருவம் வந்து வறுமையில தான் கழிஞ்சிருக்கு. அவருக்கு இந்த நிறைய கலைகள் கத்துக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தியா இருந்திருக்கு அவருக்கு. எல்லாருமே வந்து வெறும் படிப்பை மட்டுமே பாக்குறப்ப இவர் வந்து எனக்கு சண்டை போட கத்துக்கணும், இந்த போர் கத்துக்கணும், வியூகங்கள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமான ஒரு பர்சனா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. மெல்ல மெல்ல இவர் வந்து பல்வேறு படைகள்ல வந்து வேலை செய்யறாரு. முதல்ல வந்து பாண்டிச்சேரியில அவர் இருந்திருக்காரு. அந்த டயத்துல ஜாக்வஸ்லா அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. பாண்டிச்சேரியில இருந்து அவர் வந்து தஞ்சாவூருக்கு போறாரு. இந்த பாண்டிச்சேரியில அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேற கிடைக்கிறாரு, மார்ச்சந்த் அப்படிங்கிறவரு. இந்த மார்ச்சந்த் அப்படிங்கிறவர் இவருடைய கதையில வந்து ஒரு முக்கிய ரோலை பிளே பண்ணியிருப்பாப்ல. அதுக்கப்புறமா வந்து இவர் தஞ்சாவூருக்கு போறாரு இல்லைங்களா, தஞ்சாவூர்ல போய் பல மொழிகளை கத்துக்கிறாரு இவரு. நிறைய மொழிகள்ல புலமை வந்ததே அவருக்கு வந்து அங்க இருந்துதான். ஏன்னா இவருக்கு தான் வந்து எல்லாத்துலயும் ஆர்வம் ஜாஸ்தி இல்லைங்களா, இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. தஞ்சாவூர்ல அவர் வந்து சிப்பாயா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா நெல்லூருக்கு போயிருக்காரு. நெல்லூர்ல வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு ப்ராப்பர் ஃபார்மல் டாக்டர் அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்துல மருத்துவம் வந்து ஆமா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், போர்ல அடிபட்டு வர்ற வீரர்களை பாத்துக்கணும், தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடிப்படை மெடிக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவரும் வந்து இருந்திருக்காரு. இந்த ஒரு இடத்துலதான் அவருக்கு வந்து ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. அவர் நிறைய இடங்கள்ல வந்து சுவேதார் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க அந்த புத்தகத்திலேயே. ஏன்னா அந்த சுவேதார் அப்படிங்கிறது ஒரு பதவி மாதிரி. இந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அவர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து சில இடங்கள்ல மார்ஷியான் மென்ஷன் ஆயிருக்கு, சில இடங்கள்ல மார்ஷான் மென்ஷன் ஆயிருக்கு. இதை வச்சுதான் அந்த பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டியன், அதனால ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்திருக்காங்க. 1751 தான் முக்கியமான ஒரு காலகட்டம் வந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த சமயத்துலதான் வந்து நாயக்கர்களோட ஆட்சியெல்லாம் வந்து முடிஞ்சிருந்திருக்கு.
அந்த டயத்துல தமிழ்நாட்டிலே வந்து சரி யார் ஆட்சி பண்றது அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருந்திருக்கு. வெளிய இருந்து நம்ம இத எய்ம் பண்ண ஆளுங்க யார் யாருன்னா, இந்த போர்ச்சுகீஸ்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க எல்லாருமே வந்து எப்படா ஒரு பிரச்சனை வரும், நம்ம போய் அந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி கண்கொத்தி பாம்பா காத்துக்கு இருந்திருக்காங்க. அப்போ ஆற்காடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சமஸ்தானமா இருந்திருக்கு. அந்த ஆற்காடு நவாபான முகமது கான் அப்படிங்கிறவர் தவறிட, அந்த பொசிஷனுக்கு வந்து அவரோட உறவினரான சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் வந்து எய்ம் பண்றாரு. எனக்கு இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, முகமது கானுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் பேர் வந்து முகமது வாலாஜா கான் அப்படிங்கிறது. சோ ஆப்வியஸா வந்து 2 பேருக்குமே வந்து சண்டை வருது. நீ இருக்கியா? நான் இருக்கனா? அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஊர் 2 பட்டா கூத்தடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் சாக்கு. இவங்க சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சந்தா அவர்களுக்கு ஆதரவா பிரெஞ்சுக்காரங்களும், பாலாஜி அவர்களுக்கு ஆதரவா பிரிட்டிஷ்காரங்களும் வந்து வர்றாங்க. இந்த சமயத்துல வந்து நெல்லூர்ல இருந்து யூசுப் கான் சண்டை போடுறதுக்காக வர்றாரு. இந்த இடத்துல வந்து சந்தா சாஹிப் அவர்கள் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஆனா ஜெயிச்சுட்டு அப்படியே அதை விட்டிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சந்தா சாஹிப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வாலாஜா அவர்கள் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவர் சும்மான்னு இருக்காம அவரை வேற துரத்திக்கிட்டே போறாரு. அந்த டயத்துல வந்து அந்த ஆற்காடு பொசிஷன் வந்து மறுபடியும் வேக்கண்டா இருக்கு. ஸோ ராபர்ட் கிளைவ் அவர்கள், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ராபர்ட் கிளைவ் அவர்கள், அவர் வந்து எழுத்தரா அங்க சேர்ந்து படிப்படியா படிப்படியா முன்னேறி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாரு. பயங்கர திறமையான பெர்சன் அவரும். ஒரு குறுகிய காலகட்டத்திலே ஒரு நல்ல ஒரு பதவிக்கு வந்தவர். ஸோ ராபர்ட் கிளைவ் அவர்கள் வந்து இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆற்காட்டுக்கு போய் அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்கிறாரு. ஆப்வியஸா இப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? வாலாஜாக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. சோ வாலாஜா அவர்கள் ஆற்காடுடைய நவாபா மாறிடுறாரு. இப்படியாக இந்த ஒரு வரலாறு வந்து இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் யூசுப் கான் அவர்களுடைய ரைஸை நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா வந்து சென்னை ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ஜார்ஜ் கோட்டையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய படையெடுப்பு நடக்கிறப்ப யூசுப் கான் அவர்கள் தான் வந்து பயங்கரமான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இந்த கொரில்லா டெக்னிக் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்த வந்து ஜெயிச்சு காப்பாத்தி கொடுத்துட்றாரு. இதனால அவருக்கு வந்து பெரிய பெரிய பதவி கிடைக்குது. அதுல முக்கியமான ஒரு பதவி வந்து கமாண்டன்ட் ஆஃப் கம்பெனி சிப்பாய் அப்படிங்கிற பதவி, அதாவது படை தளபதிக்கான ஒரு அங்கீகாரம். நம்ம இதுலயே வந்து இங்கிலீஷ்காரங்க அல்லாது நல்ல அடிமட்டத்துல இருந்து மேல வந்து ஒரு உயர்ந்த பொசிஷனை அடைஞ்ச ஆளுங்கள்ல இவரும் ஒருத்தர். அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, சொற்பம் விரல விட்டு எண்ணிரலாம். அதுல வந்து இவரும் ஒருத்தரா வந்து இருந்திருக்காரு. ஆற்காடு நவாபா இப்ப வந்து வாலாஜா தானே இருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதுரைக்கு போய் வரியை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் கான் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. இப்ப மதுரையில வந்து பாளையக்காரங்க இருக்காங்க. 2 சிக்கல் இருக்கு. ஒண்ணு, இந்த நவாப நாங்க ஏத்துக்கவே இல்ல. இவன் பாட்டுல வந்து எல்லா தில்லுமுல் வேலையும் பண்ணிட்டு வந்து உட்காருவான். நாங்க எப்படி அவனை ஏத்துக்க முடியும்னு கேட்டிருக்காரு. 2வது கேள்வி வந்து, இங்கிலீஷ்காரங்கள எங்களுக்கு புடிக்காது. நாங்க ஏன் அவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. இந்த டயத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு யூசுப் கான்னா, அந்த இடத்துக்கு வந்து சில முக்கியமான பிரஜைகள்லாம் வர்றாங்க. அதாவது பிரிட்டிஷ் கர்னல், அந்த வாலாஜாவோட தம்பி முகஃபூஸ் கான் அவங்க எல்லாம் வந்து வர்றாங்க மதுரைக்கு. அவங்க கூட வந்து இவரும் போறாரு பாடி கார்டு மாதிரி. என்ன நடக்குது அப்படின்னா, கள்ளர்களுடைய குலதெய்வ சிலைய வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து உருக்கிடுறாங்க. அவங்களுடைய கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க மதுரையில. கடுமையான கெட்ட பேர் வருது. அவங்க 2 பேர் மேலயும் வந்து இன்ஃபேக்ட் கமிஷன் வச்சு விசாரணை எல்லாம் வேற பஞ்ச நிலைமையில வந்திருக்கு. அவங்க கூட நம்ம யூசுப் கான் அவர்களும் இருந்ததுனால அவருக்கும் ஆப்வியஸா கெட்ட பேரு வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து சரி, யூசுப் கான் அவர்களுக்கு வந்து ஒரு லீஸ்ல வந்து இந்த மதுரை அப்படிங்கிற இடத்த வந்து குடுத்துடுறாங்க. அவங்க அந்த 5 லட்சம் ரூபாய் லீஸ், நீ அந்த இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இங்க போனப்ப மீனாட்சி அம்மன் கோயில பக்கத்துல வந்து நாங்க தர்காவா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. சோ இவர் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து, அந்த கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்டு கொடுத்து, ஏரிகளை தூர்வாரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து மருத நாயகம் அப்படின்னு மக்களே பேர் சூட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மதுரையை வந்து அந்த காலத்துல இந்த மருத மருது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ மருத நாயகன், அதாவது மதுரை அப்படிங்கிற இடத்த வந்து நீ இவ்வளவு தூரம் காப்பாத்தி மீட்டு கொடுத்திருக்க, அதனால நீ வந்து மதுரையுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சதாகவும் சொல்றாங்க. இந்த ஒரு காலகட்டத்துல அவருக்கு வந்து பேரும் புகழும் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக எல்லாருக்குமே வந்து ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருது. என்ன இவன் வாட்டுல இப்படி முன்னேறிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து அடுத்த ஒரு மாதிரி ஒரு 2 ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் அடுத்ததாவும் அவர் வந்து லீஸுக்கு கேட்கிறாரு மதுரைய. ஆனா அவருக்கு அந்த ஒரு சமயத்துல லீஸு கிடைக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட போட்டி பொறாமை எல்லாம் வேற இருந்திருக்கு. இந்த ஒரு சமயத்துல அவருக்கு எதிரா 3 எதிரிகள் வந்து கைகோர்த்து நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம். அந்த நவாபுடைய தம்பிகள்லாம் என்ன, நம்ம பார்த்து வளர்த்து விட்ட ஒரு ஆள் இவன். இவன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டான்னா நாளைக்கு வந்து நமக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் ஒரு கால்குலேட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து யூசுப் கான் அவர்கள் ரியலைஸ் பண்றாரு. நம்ம வந்து யாருக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணோமோ, அவங்க நமக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்ய போறது கிடையாது.
ஏன்னா இவர் வந்து அடிப்படையில இவருக்கு வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான் அப்படின்னும் சில வரலாற்று தரவுகள்லாம் சொல்லும். இவர் வந்து என்ன "அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும்" அப்படிங்கிற மாதிரி எப்படா ஒரு பிரச்சனை வரும், என் ஹீரோயிசத்த நான் காட்டலாம் அப்படிங்கிற மாரியே தான் இவர் இருந்திருக்காரு. அதனால இவர வந்து அவ்வளோ தூரம் போற்றி பாராட்டி சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னொரு சமயத்துல அவருக்கு அந்த ரியலைசேஷன் வருது. ஐயோ! சரி நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு இந்த லீஸுக்கு வந்து இவரே ஒரு தொகைய வச்சு லீஸுக்குலாம் வேற கேட்கிறாரு மாதிரி. நானே அந்த இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்ப யாருமே அவருக்கு சப்போர்ட்டா இல்ல. அந்த சமயத்துல 3 முக்கியமான பிரஜைகள் வந்து இவருக்கு எதிரா மாறிர்றாங்க. எங்க இவர பார்த்தாலும் வந்து கண்டதும் தூக்குல போட்டுறணும் அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்றாங்க. இவர் வந்து அந்த டைம் மதுரை கோட்டைக்குள்ள இருக்காரு. தன்னுடைய படையோட இருக்காரு. சண்டை ஆரம்பிக்குது இங்க. ஆப்வியஸா வந்து இவர் பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்து ஹைலி ட்ரெயின்டு பீப்பிள் அப்படிங்கிறதுனால எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் யோசிக்க அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வருது. கோட்டைக்குள்ள போற எல்லா சப்ளையுமே நம்ம கட் பண்ணிட்டா, கோட்டைக்குள்ள படை இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு தேவையான உணவு போகணும், தண்ணி போகணும், ஆயுதங்கள் போகணும். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோட்டைக்குள்ள அவங்க எதையுமே வந்து போக விடல. ஆனா அந்த சமயத்திலயும் வந்து அவங்க அந்த இறந்து போன விலங்குகளெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டு தான் போர் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருந்திருக்காங்க. ஆனாலும் இவருடைய டீம் வந்து இவர கொஞ்சமும் விட்டுக் குடுக்காம கடுமையான போர்ல ஈடுபட்டிருந்திருக்காங்க. இவர வந்து மதுரை கோட்டையில இருந்து அந்த பின்னாடி குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? லிட்டரலி அந்த மாதிரி பண்ணி முகத்துல வந்து எதையோ போட்டு கவர் பண்ணி தான் வெளிய வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவர வந்து தூக்குல போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பயங்கர கட்டுமஸ்தான உடம்பு. யோக பயிற்சியின் மூலமா இவரால தன்னுடைய மூச்ச வந்து அடக்கி வச்சுக்க முடியும். நெறைய நெறைய விஷயங்கள் இவர் தான் வழக்கு நடிகையும் படிச்சுட்டே தானே இருந்திருக்காரு. அவ்ளோ விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சதுனால, இவர வந்து முதல் தடவ தூக்குல போடுறப்ப அந்த கயிறு அறுந்துருது. 2வது தடவையும் அறுந்து போகுது. 3வது தடவையும் அறுந்து போகுது. ஸோ ஃபைனலா வந்து இவர தூக்குல போட்டுர்றாங்க. அன்னைக்கு ராத்திரி பல பேரோட கனவுல இவர் வந்து மிரட்டுனதாகவும், இவருக்கு வந்து இவர திருப்பி உயிர்த்தெழுந்து வந்துருவாரு. இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆற்றல்லாம் இருக்குன்னு நெறைய பேருக்கு தோணுனதுனாலயும், அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே இவருடைய உடல வந்து துண்டு துண்டா வெட்டி ஒரு ஒரு இடத்துக்கும் அனுப்பிர்றாங்க. இவருடைய உறுப்புகள்லாம் வந்து எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கோ, அந்தந்த இடங்கள்லலாம் அவருக்கு ஒரு சமாதி கட்டி இருக்கிறதாகவும் வரலாற்று தரவுகள்லாம் சொல்லுது. அதாவது வந்து ஒரு மனுஷன பார்த்து எப்படி இவ்ளோ பேர் இவ்ளோ பயப்பட முடியும் அப்படின்னு, அதாவது எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி விளங்குனவர் தான் இந்த மருதநாயகம் அப்படிங்கிற யூசுப் கான் அவர்கள். இப்போ இதுல கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த பெரிய ரிலிஜன் கான்ட்ரோவர்சி. அவர் வந்து ஹிந்து மதத்த சேர்ந்தவரா, இஸ்லாம் மதத்த சேர்ந்தவரா, கிறிஸ்டியன் பொண்ண வேற கட்டிக்கிட்டாரு. ஸோ அந்த மதம் சார்ந்த கான்ட்ரோவர்சி அவருக்கு வந்து எப்பயுமே இருந்திருக்கு. அடுத்ததா வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் உடைய அக்யூரசி வந்து ரொம்பவே குவெஸ்டினபிளா தான் இருந்திருக்கு. ஏன்னா இவர பத்தி வந்து சில வரலாற்று தரவுகள்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா இந்த கோயில இடிச்சது, அவங்க குலதெய்வங்கள உருக்குனது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்ல இவர் இருந்ததுனால, இவரும் அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லி, அதனாலயும் இவருக்கு ஒரு நெகட்டிவ் நேம் இருந்திருக்கு. 3வது விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர் வந்து என்ன நமக்காக என்ன தேசத்துக்காக என்ன இதுவா பண்ணாரு இவரு? இவர் தன்னை மேம்படுத்திக்கத்தானே எல்லாம் பண்ணாரு. சோ அதனால இவர் பேரெல்லாம் வந்து ஒண்ணும் கிழிக்க போறது கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கமல் சார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாகவும் சில கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் இருந்திருக்கு. சார் வந்து அவ்ளோ கலைகள்லாம் கமல் சார் நெறைய விஷயங்கள்லாம் தெரியும் இல்லைங்களா? சோ சார் வந்து அந்த ஊர்க்காரன் எனக்கும் இவ்ளோ தெரியும் அப்படிங்கிறதுனால கனெக்ட் ஆக்கி தான் அந்த படத்த வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் அதாவது அதோடைய டெஸ்ட் ஷூட்டுக்கே வந்து அவ்வளோ கோடி ரூபாய் செலவாச்சு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த படத்த வந்து விட்டுட்டாங்க. டிராப் ஆயிடுச்சு அது. சில வருஷங்கள் கழிச்சு கமல் சார்ட்ட கேட்கிறப்ப, அந்த வயசுக்கு எனக்கு கிடையாது. ஏன்னா அவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல அவர் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். இப்ப நான் இருக்கிற வயசுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி விஷயமும் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ அந்த படம் வந்து வருமா? வராதா? அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அவருடைய வரலாறு வந்து இதுதான். இந்த வரலாற்று தரவுகள வச்சு கமல் சார் எடுத்திருக்காரா அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன்னா சார் வந்து நானும் 100% வெரிஃபை பண்ணேன். வெரிஃபைடு சோர்ஸ வச்சு மட்டும் தான் நான் எடுக்கிறேன். யாருமே எதுவுமே யோசிக்க வேண்டாம். தப்பா எதுவுமே படத்துல இருக்காது அப்படிங்கிற மாரி அஷ்யூரன்ஸ் எல்லாம் வந்து குடுத்திருப்பாரு. சோ இந்த கதை வந்து அந்த புத்தகத்துல இருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பாட்டோம். ஒருவேளை வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வரலாறு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வரலாறு உண்மையா இருக்குமா? இல்ல இதுவும் வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி தானா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து வேற என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்க. Instagramலயே I am active. You can follow me there also. So please like, share, comment and subscribe to my channel. Thank you.